என் பேர் உங்களுக்கு போஸ்டரில் பார்த்து விளங்கி இருக்கும். நான் ஒரு 25 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உண்டு. நிறைய கிரேட் 6 மேலே லெவல் வரைக்கும் கிளாஸஸ் செஞ்சு கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு நான் மெயினாக பேசிக்லேருந்து தான் போக போகிறேன். ஏன் பேசிக்லேருந்து போகிறேன்னு சொன்னால், இந்த கிரேட் 5, எஸ்பெஷலி கிரேட் 5, 6, 7, 8, ஈவன் ஓ லெவல் வரைக்கும் உள்ள எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சரியான பேசிக் இல்லாத ஒரு பிரச்சனை. அந்த பேசிக் இல்லாத பிரச்சனையால என்ன நடக்குதுன்னு சொன்னா, பேசிக் இல்லாத பிரச்சனை என்னன்னு சொன்னா, மேலே போற நேரம் தொடர்ச்சியா சரியான ஒரு விளக்கம் இல்லாத ஒரு நிலையில போவீங்க. இங்கிலீஷ் பாடம் நடக்கக்குள்ளே மேடம் இல்லாட்டி சார காணக்குள்ளே உங்களுக்கு ஒரு வெறுப்பும் வரும். அவங்க தார ஒர்க்கை அடுத்தவங்களை பார்த்து கொப்பி பண்ணி காட்டி சரி எடுக்கிற மாதிரி அப்படி போய்கொண்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு விளங்காது, சரியான விளக்கம் வராது. ஏன்னா அவங்க புக்கை தான் செய்ய வேணும். அதுதான் கவர்மெண்ட் சட்டம். புக்கை செய்யற நேரம் உங்களுக்கு என்ன நாலேஜுக்குன்னு பார்க்க போகாது. ஏன்னா கிளாஸ்ல எல்லா மாதிரியான பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலா போகணும்னு சொல்லி ஒரு வேகத்தை போவாங்க. அதை நேரம் சிலபஸை முடிக்கணும், புக்கை முடிக்கணும் ஒரு ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த பேசிக் அவங்களுக்கு கிரேட் 6ல மிஸ் ஆகிடுச்சுன்னா, இல்லாட்டி கிரேட் 5ல மிஸ் ஆகிடுச்சுன்னா கொடுக்க இயலாது. மற்றது அவங்களுக்கு தெரியும் கிரேட் 5 வரைக்கும். கிரேட் 5 வரைக்கும் ஒரு எங்களோட பேரண்ட்ஸ் டைம், டீச்சர்ஸ் டைம், ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்கள் பார்க்குறது ஸ்காலர்ஷிப்பில் எல்லாரும் பாஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அதுக்கு தான் நாங்கள் ரேஸ் கொண்டு விடுவோம். அந்த ரேஸ் ஓட்டுறதுனால என்ன பிரச்சனை, மற்ற சப்ஜெக்ட்ஸை பெரிய அளவு நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. சில ஆட்கள் கணக்கெடுப்பாங்க, அதிகமான ஆட்கள் மற்ற சப்ஜெக்ட் எஸ்பெஷலி சிங்கள, இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இடம் கொடுக்காம மெயினாக எங்களோட டார்கெட் அந்த ரேஸ் தான். ரேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்கு வருவோம். ஸ்காலர்ஷிப்னு சொல்றது இங்கிலீஷுக்கு சம்பந்தம் இல்லை, பெரிய அளவு இல்லாதனால அவங்க அதை பெருசாக பார்த்துக்கொள்றது இல்லை. ரைட். மற்றது எனக்கு 2-3 பேரை கால் பண்ணி என்ன குரூப்ல போடுங்க, நான் கொஞ்சம் ஸ்டார்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டே போறேன். அது போல் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால என்ன குரூப்ல போட்டு இல்லை நீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கால் இல்லாட்டி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் உங்களை எல்லாரையும் குரூப்ல போட்டிக்கிறோம். உங்களுக்கு ஒரே மிக்கத்தான் மெசேஜ் அனுப்பிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்ஸ்அப் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் சொல்லி ஒன்று இருக்குது. ரைட். அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல போட்டா நீங்க உங்களோட நம்பரை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் உங்களோட நம்பர் தெரியாது. தெரியும் சொன்னா மத்தாக்கள் என்ன செய்வாங்க, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துட்டு இது கேர்ளா பாயான்னு கண்டுபிடிச்சு கொள்ளணும். அதிகமான ஆக்கள் ப்ரொஃபைல் பிக்சர் போடக்குள்ளே உங்களோட சொந்த போட்டோ போடுவீங்க. இல்லாட்டி வேற யார் சரி உன்னை போட்டாலும் அதை வச்சு அந்த எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, படிக்க மாட்டாங்க ஆனால் இதில் எக்ஸ்பர்ட் ஆயிப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சு கொள்வாங்க இது கேர்ளா பாய். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேற ஹாய் ஹவாய்னு தொடங்கி அவங்களோட காலத்துக்கு எடுத்துடுவாங்க. அதனால நாங்கள் எங்களோட அகாடமியில அது ஒரு பாதுகாப்பு வேணும்ன்றதுனால நாங்கள் யாருக்கும் ஒரு ஆள்கிட்ட நம்பரை பார்க்க விடுறதில்லை. அப்படியே ஏதோ ஒரு வழியில எடுத்து ரெண்டொருத்தர் மாட்டினாங்க. எங்களோட அகாடமியில் நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரத்துக்கிட்ட ஆட்களிக்கிறாங்க. ஒரு ரெண்டொருத்தர் மாட்டினாங்க. அவங்க ஃபோன் மெசேஜ் அனுப்பி ஹாய் போட்டு மாட்டினார்கள். ஒரே மிக்க ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வரவில்லை. அவங்க நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு வேணும் ஜெனிவின் டிசிப்ளின் சில்ட்ரன். சரியா, டிசிப்ளின் இல்லாட்டி எவ்வளோ எஜுகேஷன் இருந்தாலும் வேறு இல்லை. அதனால நாங்கள் என்ன பாலிசி. ரைட் ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாள் அப்படி விட்டுருங்க. இதுக்கு பிறகு நீங்கள் எங்களோட கிளாஸுக்கு வரதா இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் போகும். நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சிஆர் புக் எடுக்க வேணும். 160 பேஜஸ் சரி இருக்கணும். அது 200 நாள் படிச்சு இல்லை. அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு தார ஒர்க் எல்லாம் செய்ய லேஸ் ஆகிக்கும். கொஞ்சம் கூட எழுதுறது நல்லா, என்ன அவங்களுக்கு எழுதுறது நிச்சயம் பிரயோசனம் ஆகிக்கும். அதனால் நான் அடுத்தது நான் ஃபர்ஸ்ட்ல ஐ வில் டூ லிட்டில் கிராமர், லிட்டில் ஸ்போக்கன். ரைட். ஸ்போக்கன் செய்கிற நேரம் இப்போ இன்றைக்கு இல்லை, இன்றைக்கி நாங்கள் யாரையும் பேச விட மாட்டோம். என்ன பேசினா நிறைய சத்தம் வரும். மற்ற நேரத்துக்கு அவங்களோட ஜூமில் இருக்கு,
இந்த ரேஸ் ஹேண்ட், அதாவது கையை தூக்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. ரைட், அதை நீங்க எடுத்து கையை தூக்குறது நீங்க பொருள் செஞ்சு பாருங்க. அப்போ நாங்கள் ரேஸ் ஹேண்ட்னு சொல்லி போட்டு வைப்பீங்க. அப்போ நீங்கள் விருப்பமான ஆட்கள், பேச விருப்பமான ஆட்கள் அவங்களோட கையை போட்டு வைக்கலாம், கையை காட்டி வைக்கலாம். அப்போ எங்களுக்கு அவங்களோட பேரை சொல்லி அவங்கள அன்மியூட் பண்ணி அவங்களும் பேச சொல்லலாம். ரைட், அதான் நான் என்னோட பிளான் இருக்குது. பார்ப்போம். இல்லாட்டி நாங்கள் சத்தம் எல்லாரும் போடாமல் இருந்தால் வேண்டிய ஆளுக்கு பேசுகிற மாதிரி வைக்கலாம். பார்ப்போம். அடுத்தது நாங்கள் இதில் புக்கில் உள்ள சில விஷயங்களோட புக்குக்கு வெளியே தான் நான் மிச்சம் போவேன். புக்கில் உள்ள சமரியை தான் எடுத்து உங்களை ஒரு அளவுக்கு கொண்டு போனால் நீங்கள் புக்கில் உள்ள எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நிலைக்கு போவீங்க. அதுதான் எங்களோட டார்கெட். ரைட், இப்போ நாங்கள் வருவோம் எங்களோட பாடத்துக்கு. நான் ஓரளவுக்கு இன்ட்ரடக்ஷன் தந்துட்டேன். இதில் எங்களோட பாடம் ஃபர்ஸ்ட்ல பி ஃபார்ம், அந்த பி ஃபார்ம்ல கொண்டு நாங்கள் எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பி ஃபார்ம்னு சொல்லி இதுக்கு டு பின்னு சொல்லுவாங்க. ரைட், பி ஃபார்ம்னு சொல்லி பி ஃபார்ம்னு சொன்னால் நான் இன்னொரு வேலை செய்வேன். இதெல்லாம் நான் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு நான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கொள்வேன். எங்களுக்கு யார் எங்களோட ஜாயின் ஆகிறாங்களோ அடுத்த இது கிளாஸுக்கு அவங்களுக்கு எல்லாம் அந்த குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அனுப்புவேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் உள்ளவங்க எல்லாருக்கும் அனுப்புவேன் அனுப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் வராங்களுக்கு தொடர்ச்சியாக ஸ்க்ரீன்ஷாட்டும், அதாவது இந்த நோட்டெல்லாம் அனுப்பும். நீங்கள் உங்களுக்கு பிறகு பார்த்து எழுதி கொள்ளலாம். இப்பயும் கொஞ்சம் எழுதி கொள்ள தேவையான எழுதிக்கோங்க. ரைட், டு பி ஃபார்ம் ஓ பி ஃபார்ம். ரைட், டு பி ஃபார்ம்னு சொல்லலாம், பி ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த பி ஃபார்ம்னு சொல்றது தான் எங்களோட அடிப்படையில் சொல்ல பண்ணுறது. ரைட், அதாவது நாங்கள் வச்சுக்கொள்ளுமே, நான் ஒரு பாய் என்று நாங்கள் தமிழில் சொல்கிறேன். எப்படி சொல்லுவோம்? I am a boy. அதே அவள் ஒரு கேர்ள், அவள் she is a girl. பாருங்க, ரெண்டுலையும் உள்ள வித்தியாசம். இது நான், இது நான் ஒரு பாய். பாய்க்கு நாங்கள் பையன் போடுவோம், இல்லாட்டி பாய்னு வச்சுக்கொள்வோமே. சரியா? ஷி அவள் ஒரு கேர்ள். ரைட், அப்போ இதில் இடத்துல இந்த ஆம் மீஸ் என்ன செய்யுது? அதான் இப்போ எங்களுக்குள்ள பி ஃபார்ம் உள்ள வேலை. ரைட், ஆம் மீஸ் என்ன செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் தமிழ் எடுக்கக்குள்ள இப்படி முடிக்கலாம் இல்லையா? நான் ஒரு பாய் ஆவேன் முடிக்கலாம். அப்போ இந்த ஆம்ல மீனிங் ஆவேன் ஆக இருக்கலாம். அது உங்களோட டிக்ஷனரியில் போயிட்டு பார்க்க வேணாம், வீக்காது, அப்படி போட்டிருக்காது. இந்த இடத்துல ஈஸ் ஆவாள் எடுக்கலாம். இது டிக்ஷனரியில் இல்லை இந்த வேர்டை. இது நான் உங்களுக்கு தமிழோட போகிறதுக்காக வேண்டி சொல்றேன். ரைட், அதே நேரம் நான் இப்படி வச்சுக்கணுமே, நிலாம் is a teacher. நிலாம் இஸ் டீச்சர்னு சொன்னா அப்பா இந்த இடத்துல ஈஸுக்கு என்ன மீனிங்? ஈஸ் த மீனிங் என்ன? ஈஸ் வான் ஆகிறது இல்லையா? ரைட், இவை சொல்லும் தே. They are good children. I think that here you see what is the meaning of this are. What is the meaning of this are? இன்னைக்கு ஆவார்கள் கொடுக்குது இல்லையா? ரைட், அப்போ இந்த பி ஃபார்ம் வேர்ப், இந்த பி ஃபார்ம் வேர்ப் நிறைய மாதிரி மாறும். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மீனிங்கை கொடுக்கும். தமிழுக்கு, இங்கிலீஷுக்கும் அப்படி, சிங்களத்துக்கும் அப்படித்தான்.
ரைட். அதனால தான் இந்த பி ஃபார்ம் வேர்புக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் வருவோம் பிரான்ச்சஸ். பி ஃபார்ம் வேர்புக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரைட். இது கொஞ்சம் போட்டுக்கொள்வோம், எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அது போல கூட இருந்தால் வெற்றிக்கொள்ளும். ரைட். ஃபர்ஸ்ட்ல நாங்கள் பார்த்ததுன்னா and. ரெண்டாவது is. ரைட். மூணாவது தேர்ட் ஒன் are. Right. These all are what? Present tense. நான் பிந்தி பார்ப்போம் எல்லாத்தையும். விவரமா பார்ப்போம். இப்போ நான் எழுதிவிடுறேன். Present tense சொன்னா என்ன? Present என்றா நிகழ்காலம். ரைட். ரைட். is are. Next was verb. அப்படின்னு ரெண்டு கோடு இருக்கு இல்லையா? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இன்னொரு கோடு தான் தேவைப்படும். ரைட். அப்போ அது வந்து been. ஸோ was இறந்த காலம். ஓகே. What is that? What do you call? Past tense. Right. This is past perfect tense. அது தமிழில் இல்லை. நாங்கள் அது தேவையான மாதிரி மாற்றிக்கொள்வோம். ரைட். அதனால் நாங்கள் பற்றி பொறி பண்ண தேவையில்லை. ஓகே. இவ்வளோதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஐட்டம். ரைட். கேன் யூ காப்பி டவுன் திஸ் ஒன்? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட காப்பியில் நீங்கள் போடுங்க. ஹெட்டிங் வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து போடுங்க. இல்லையா? பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து போட்டுட்டு உங்களோட காப்பியில் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. சில கேர்ள்ஸ் இந்த வீடியோஸ் நாங்கள் பொதுவாக இப்படி தான் இந்த இது ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதனால் உங்களோட வீடியோஸ் வருதுதான் பார்த்துக்கோங்க. வீடியோஸ் இருந்தால் ப்ளீஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு விலகக்குள்ள நான் உங்களுக்கு பேரை சொல்லியே சொல்லுவேன். கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ் இருந்தாலும் சரி யாரும் இருந்தாலும் வீடியோஸ் இருந்தால் அதைத்தான் பார்ப்பாங்க, பாடத்தை பார்க்க மாட்டாங்க. ஓகே. காப்பி டவுன் திஸ். நீங்கள் கலர் பென்சில்ஸ் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒன்றுக்கு மேற்பட்டது நான் 2 யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் we will use more than 2. ஓகே. ஏன்னா கலர் தான் உங்களோட மைண்டில் நான் டக்குன்னு பதியும். ஓகே. ரைட். இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பேசிக் ஐட்டம் வந்து என்ன? மீனிங்ஸ் ஆஃப் த ப்ரோனவுன்ஸ். அதாவது மீனிங் எல்லாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்று இல்லையா? சரியா? ஐ, யூ, தே, வி, இ. இதுதான் எங்களோட பேசிக். நீங்கள் கிரேட் 6லையோ மேலே உள்ள கிளாஸ்லையோ 5லையோ பார்த்துக்கொண்டு வருவீங்க. எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கிக்கும். ஓகே. ரைட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன்? நான் இன்றைக்கு ஒருத்தருக்கு பேச விடல. ரைட். அப்போ இன்றைக்கு நான் அனுபவம் ஐன்னு சொன்னால் நான், யூன்னு சொன்னால் தமிழில் நீக்கும் சொல்றது, நீங்களுக்கும் சொல்றது. தே மீன்ஸ் அவர்களுக்கும் சொல்றது, அவைக்கும் சொல்றது. அகரிணை, உயர்திணை, அகரிணை ரெண்டுக்கும் சொல்றது. ஓகே. வி, நாம், நாங்கள். ரைட்.
அவன் இல்லை, இது தமிழ் உள்ள மரியாதை இல்லாம சொல்ற அந்த அவன் இல்லை, இது அவர். வாப்பாக்கு நாங்க he is coming சொன்னா அவன் வாரான் வாப்பாக்கு சொல்ல மாட்டோமே, ரைட்? ஸோ he என்று சொன்னா அவர் தான். இந்த இடத்துல தமிழுக்கு நாங்க ரெண்டுங்கிறனால அவன், she என்று சொன்னா அவள். ரெண்டுமே வடி தட், ரெண்டுமே அவர் தான். ஓகே, ரைட். இட் என்று சொன்னா it is அது. Copy down this also. சரியா பாங் சொல்லக்குள்ள நான் சைலன்ஸ் ஆவேன், இல்லாட்டி இது டிஸ்கனெக்ட் ஆகும். இன்னொரு 10-15 மினிட்ஸ் இருக்குது இஷாக்கு, ரைட்? அப்படி டிஸ்கனெக்ட் ஆகினா நீங்க திரும்ப அதே லிங்க்ல திருப்பி வந்தீங்கன்னா சரி. அது ஜூம்ல உள்ள ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். நீங்க திரும்பி வந்தீங்கன்னா சரி, ரைட்? இதுக்கப்புறம் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஈஸ், ரைட்? நான் உங்களுக்கு இந்த கொஞ்சத்துல வாங்க சொல்லி முடிஞ்சு அடுத்த செஷனுக்கு நாங்கள் வீடியோ ஒன்று பார்ப்போம். இப்போ நாங்கள் கிராமர் கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு தூக்கம் வரும்டா கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரைட்? ஓகே, இப்போ தூங்க மாட்டீங்களே. ஸோ ரைட், now we'll come to next one. bottom I, you. இதுக்கு நீங்க தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லி, ரைட்? நாங்கள் அதெல்லாம் பெருசாக பார்க்க தேவையில்ல, சில நேரம் வீடியோவில் சொல்லுவாங்க, டோன்ட் கேர் அபவுட் இட், ரைட்? ஐ, யூ, வி, இவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன போடுவோம்? ஈஸ் தான் போடுவோம். சாரி கீழே போடுவேன், மேலே போட்டு. இவங்களுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து ஐயு தேவி, இதில் ஐய போடாது, ஐ இல்லாம போடுவோம். ஐக்கு வந்து வேற, யூ தேவிக்கு வேற, ரைட்? அப்போ ஐக்கு வந்து ஐ ஆம், ரைட்? யூக்கு யூ ஆர், தே ஆர், வி ஆர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹி, ஷி, இட். மீனிங் உங்களுக்கு தெரியுமே, இப்போ காப்பி லீக்குமே, ரைட்? இதுக்கு எப்படி போடுறது? he, she, it. இதுக்கு is. This is the present tense system, right? So past tense, what do you write for the past tense? Past tense, okay. I was, you were, he was. This is past tense, right? இது past tense க்கு வரும், right? இதை காப்பி பண்ணுங்க. Right, he is, okay, right? Copy, no? Right, now இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் கொஞ்சம் தர போறேன், நீங்க அதை ஃபில் பண்ண போறீங்க, ரைட்? Copy down this and fill.
ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஐடி ஃபில் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போட்டுவாங்க. ஐ, நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது. ஐ ஆம், தே, எல்லாம் சரியா போட்டுக்கோங்க. தே ஆர் ஃப்ரம் ஜப்பான். ஷீ இஸ், வி ஆர். இப்போ மை மதர், இன்னைக்கு வந்து என்ன இது, மை மதர்னா சிங்கியூல, நான் சொல்லல. மை மதர் இஸ் ராணி அண்ட் ஃபாத்திமா, 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நாங்க என்ன போடுவோம்? அப்ப அடுத்து யூ, அதுக்கு யூக்கு தானே வரும். ராணி அண்ட் ஃபாத்திமா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் வெரி அக்லி, நீங்க அசிங்கமா இருக்கீங்க. அப்படி உடுப்பு. ரைட், ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ். கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இதுல நாங்க பார்ப்போம் ஐக்கி. he, she, it, you, they, we. இதுல இது கொஞ்சம் என்ன, சிங்கியூலர், அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுல எல்லாம் சிங்கியூலர் தான். சிங்கியூலர், நான் கலர் மாற்றணும்னு நினைச்சு பொருள் போட்டுட்டேன். ரைட், திஸ் இஸ் ப்ளூரல். ரைட், சிங்கியூலர் மீன்ஸ் எல்லாம் தான். கொஞ்சம் அடிப்படையிலிருந்து போறதுனால தெரிஞ்சாக்கள் பொறுமையா போங்க, தெரியாதாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. சிங்கியூலர் மீன்ஸ் ஒருமை. தமிழ்ல படிச்சிருங்களே, ஒருமை. ப்ளூரல் பன்மை. ப்ளூரலுக்கும் பன்மைக்கும் ஞாபகம் வச்சு கொடுக்கு நான் பழகினது எப்படின்னா, ரெண்டும் ப சத்தம். பன்மை ப்ளூரல். ஓகே. ஸோ ஹியர் ஐ வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஐ வந்து அவர் என்ன செய்வாரு, நான் வந்து என்ன செய்வேன், இவங்க பன்மை ஆட்களுடைய சேருவேன், பொறுமை ஆட்களுடைய சேருவேன், தனியே போவேன். ஐ ஆம், தனியே போறேன். ரைட். ஸோ ஐ வாஸ், தனியே போறேன். ரைட். அதே நேரம் சில இடங்கள்ல அவருக்கு ஸ்பெஷல் ஒன்று கொடுப்போம், நாங்கள் பின்னி பார்ப்போம். ஐ வந்து பன்மை ஆக்களுடைய, ப்ளூரல் ஆக்களுடைய சேர்ந்து போவார் பிந்தி. ரைட், ஓகே. பண்ணி வந்தீங்களா? ரைட். இப்போ நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம். அப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க.
ஒரு பாய் வீடியோ ஆன் பண்ணிக்கிறாரு, ஆஃப் பண்ணிக்கோங்க. Hello, my students. Today we'll learn something from He is Homer. He's my dad. For other people, for the first person singing in present simple. பாருங்க. Okay, let's start with the affirmative first. I am Bart. I am with my family. I am American. இவர் சொல்றாருன்னா அவரோட பேரை சொல்றா இல்லையா? அவரோட பேரை அவ நாங்க பற்றி சொல்றா. திருப்பி பார்ப்போம். We're going to learn about the verb to be in present simple. Okay, let's start with the affirmative first. I am Bart. I am with my family. I am American. இது உங்களுக்கு செய்யலுமா? நீங்க செய்ய போறீங்கன்னா அவங்களோட பேரை எழுத போறீங்க. நீங்க இப்போ வீட்டில் அவங்களோட தனி வைக்க மாட்டீங்களே, 4 பேரோட தான் நிற்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், யாரும் இதுல வரைய தொடங்காதீங்க. வரைஞ்சா உடனே வெளியேற்றுவேன். ஆசிம் வரைகிறார், அவங்களெல்லாம் டக்குன்னு ரிமூவ் பண்ணுவேன், திருப்பி எடுக்க மாட்டேன். சரியா? அதனால யாரும் இதுக்கு மேல வரைஞ்சிடாதீங்க. போடு வரைஞ்சா ரிஸ்வான் ஷா வரைகிறார், வரைஞ்சா எடுத்துட்டு என்ன செய்வேன், அவன் ரிமூவ் பண்ற இடத்த நான் முக்கியமா செஞ்சுக்குவேன். யாரும் வரையக்கூடாது. சரியா? வீடியோவை பார்த்து கொண்டு படிச்சு போல பாருங்க. சும்மா வரேன்னு சொல்லி வரைஞ்சிங்கன்னா எடுத்துடுவேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு வரையலாம் போகும். ஓகே, ரைட். நீங்க எழுதுங்க. இப்போ ஐ ஆம் பாட், ஐ ஆம் வித் மை ஃபேமிலி. வாங்க சொல்றா, கொஞ்சம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். எழுதுங்களே நீங்க.